ராஜாதி ராஜ ராஜகம்பீர ராஜபிரதாப வாரணவாசி பாளையாதிபதி துளசி மகாராஜா அவர்களுக்கு இளவரசர் பிறந்திருக்கிறார். இளவரசர் பிறந்திருக்கிறார். எழுந்து வாராயோ, செந்தமிழா எழுந்து வாராயோ, உன் சிங்கார தாய்மொழியை, உன் சிங்கார தாய்மொழியை வாராயோ, செந்தமிழா எழுந்து வாராயோ, உன் சிங்கார தாய்மொழியை வாராயோ, செந்தமிழா எழுந்து வாராயோ. சிந்தையெல்லாம் இனிக்கும் தேனாகும். சிந்தையெல்லாம் இனிக்கும் தேனாகும். செல்வமிதே அமுதே தமிழே, நமது சிந்தையெல்லாம் இனிக்கும் தேனாகும். அன்றொரு நாள் அரசர் மூவர் மடியிலே, அன்றொரு நாள் அரசர் மூவர் மடியிலே, நின்று தவழ்ந்து மகிழ்ந்த மொழியிட கடமையோடு உயிரென காராயோ, செந்தமிழா எழுந்து வாராயோ. அகிலமெல்லாம் தமிழர் உருவாட, அன்பு நெறியிலே அரசாள, இந்த அகிலமெல்லாம் தமிழர் உருவாட, துன்பங்கள் யாவும் பறந்தோட, துன்பங்கள் யாவும் பறந்தோட, தூய மனம் கொண்டு கவி பாட, தூய மனம் கொண்டு கவி பாட, பத்தனித பனித பமக பத சனித்த சனித பமக மம மக்க பத சனித பனித பமகரி பப்பக்கரி சனித பமக பத சனித பமகரி மக மக பப்பகரி சனித மக மகரி சனிக பமகரி கம நப மக மம நித பமத பத்தக்கரித பப்பக்கரி சனி நித நித பத பமத சனித கரி சனித ரித நித ப சனித பம பத்த பப்பத்திக தப்ப மகரிக மக பத நித 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 பத நித நித பத நித பம நித பமக பத்த பக்கரித மக்க பத சனி நித நித பத சனித பமக கம நித பம சனித பத சகரி செந்தமிழா எழுந்து வாராயோ. மன்னவா, சுவாமி, ஒன்று சொல்ல விரும்புகிறேன். சொல்லுங்கள். தனிமையில் பேச வேண்டிய விஷயம். சரி, வாருங்கள். பிறந்திருக்கும் பிள்ளை மகிழ்ச்சி தருவதாக இல்லை. குழந்தை கழுத்தில் மாலை உருக்கொண்டு பிறந்திருக்கிறது. அப்படியா? இருந்தால் என்ன? மாலை சுற்றி பிறந்த குழந்தை மன்னர் பரம்பரைக்கு ஆகாது. அரண்மனையில் குழந்தை இருப்பதே ஆபத்தான காரியம். கழுத்தில் மாலை இருக்கிறது குழந்தைக்கு. மாலையுடன் பிறந்த குழந்தை மன்னர் பரம்பரைக்கு ஆகாதாம். அப்படி என்றால் காட்டில் கொண்டு போய் விட்டுவிட முடிவு செய்து விட்டோம். வேண்டாம் வேண்டாம் பிரபு, மாலை உருவம் தெரிந்தால் என்ன? உடம்பில் அது ஒரு குறிதானே. அது யாரை என்ன செய்ய போகிறது? ஏன் இப்படி பயங்கர முடிவு செய்தீர்கள்? நான் குழந்தையை தரவே மாட்டேன். வேண்டுமானால் என் உயிரை எடுத்துக் கொண்டு போங்கள். மகளே, நன்மைக்கு வகுத்த வழி இது, தடுக்காது. யார் நன்மைக்கு? என் குழந்தையின் அழிவிலேதான் குடிமக்களின் நன்மை இருக்கிறது என்றால் அந்த குடிமக்கள் நாசமாகட்டும். என் குழந்தையை தொடாதீர்கள். ராணி, ஆத்திரத்திலே பேசுகிறாய். நமக்கு கிடைத்தது அவ்வளவுதான். பேசாமல் கொடுத்து விடு. உன் குருடு செவிடு நொண்டி குழந்தையாய் பிறந்தாலும் பெற்ற பிள்ளையை கொடுக்க எந்த தாய்தான் சம்மதிப்பாள்? காக்கைக்கும் தன் குஞ்சு புன் குஞ்சு என்பதை நீங்கள் கேள்விப்பட்டதில்லையா? இதை என்னிடம் துணிந்து சொல்ல உங்களுக்கு எப்படி மனம் வந்தது? இது உங்கள் பிள்ளைதானே? ராணி, ஆண்கள் மனது கல் என்பதை கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் பெற்ற பிள்ளையை வேண்டாம் என்று சொல்லும் ரத்த பாசம் இல்லாத தந்தை என்றுதான் பார்க்கிறேன். தன் மகனின் ஆசையால் குடிவடையை வெறுத்தான் கொற்றவன் என்று நாடு பழிக்கவா? மகனே, நடப்பதெல்லாம் நன்மைக்கு.
கொடுத்து விடு குழந்தை. ஐயோ மாட்டேன், நான் கொடுக்கவே மாட்டேன். வாங்காதீங்க சுவாமி. ஐயோ ஐயோ சுவாமி, கொண்டு வாங்காதீங்க. என் குழந்தையை கொண்டு வாங்க. தொட்டி எத்துக்காட்டில் காவேரி கரை பக்கம் போட்டு வாருங்கள். உனக்கு சும்மா விளையாடுறானா? மச்சான், அங்க ஒரு புள்ள இருக்கு. பெத்துட்டியா? ஐயோ இல்ல, அங்க ஒரு புள்ள இருக்கு மச்சான். புள்ள? ஆமா, எந்திரிச்சு பாரு. அதோ பாரு, இதோ பத்தியா? ஆமா, பாம்பு இருக்கு. பாம்பு பாம்பும் போயிடுச்சு மச்சான். மச்சான் போய் தூக்கு மச்சான். அது பயமுறுத்துது. ஆனே போது போது. அடே போயிடுச்சு. குழந்தை, ஐயோ என்ன அழகு, என்ன அழகு. கடவுளா பார்த்தா என்ன கொடுத்திருக்காரு. இது ஒரு அதிசய குழந்தை. என்ன அழகா இருக்கு பாத்தீங்களா? உன்ன போலே இருக்கு. எனக்கு எனக்கு வா, நாம கொண்டு போய் வளர்ப்போம். வா வா. ஆஹா, இந்த குழந்தை கிடைச்ச சந்தோஷத்தை நான் எப்படி கொண்டாடுறதுன்னு எனக்கு புரியலையே. ஊத்திக்கா, குழி குழி, சந்தர்ப்ப குளிங்க. வெத்தலை எல்லாம் கொடு. பணம் அந்த பக்கம். அங்கெல்லாம் அங்கெல்லாம் போ. அப்படி போறியா? ஒரே இடத்துல நின்றுக்கிட்டு போப்பா. குடு. ஆஹா ஆஹா, குழந்தை அரிய கட்டி குழந்தை, என் கண்ணு குழந்தை. குழந்தை பிறக்கும் போதே வீரமா பிறந்திருக்கு. பாம்புக்கு பயப்படல, யானைக்கு பயப்படல, சிங்கத்துக்கு பயப்படல. ஏமா இப்படி வீரமாவே பிறந்திருக்க, அதுக்கு என்ன பேர் வைக்கலாம்? வீரன் வச்சிடுங்களேன். வீரன் 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 வீரன். போடு போடு போடு. இந்த இந்த குழந்தை வந்ததுல இருந்து எனக்கு என்னமோ இந்த நாடே சௌக்கியமாயிடுங்கிற மாதிரி தோணுது. அதனால இனிமே எல்லாரும் சந்தோஷமா ஆடி பாடி இருக்கணும். எங்க சும்மா இருந்தால் சோதத்து நஷ்டம், சோம்பல் வளம்
சொப்பனத்தில் நினைப்பதும் இல்லை. அப்பன் தொழிலை அவனது பிள்ளை சொப்பனத்திலுமே நினைப்பதும் இல்லை. எப்படி செய்வதனாலே தொல்லை ஏற்பட்டதென்றால் கேட்பதும் இல்லை. தெரிஞ்ச தொழிலை செய்தாலே தானே தன்னன்னா மற்றா தாழ்வும் இல்லை. அதனாலே தானே தன்னன்னா. ஏன்டா எல்லாம் சிரிச்சீங்க? இது என்னங்க கேள்வி? மனுஷனா பிறந்தா சிரிக்கிறான். ஏங்க உங்களுக்கு சிரிக்க தெரியாதா? என்ன கிண்டலா பண்ற? இது சிரிக்க தெரியாத ஜந்து போல இருக்குது. பாத்து பேசு. உதைச்சா அட உதைப்பாரம் அல்ல. உதைச்சா அது, கடிச்சா இது. உதைச்சா கழுத, கடிச்சா நாய். எங்க அண்ணன் வீரனை கூப்பிடுவேன். வீரன் இங்க இருக்கான், வேற எங்கடா இருக்கான்? வீரன் பேசாத. இவர்தான் எங்க அண்ணன் வீரன். ஆமா, சிரிச்சதுக்கா ஏன் அடிச்ச? அங்க இடம் வச்சு குடிக்கிறாங்க, இங்க ஆம்பளைங்க எல்லாம் இருக்கலாமா? ஆம்பளைங்க இருக்க கூடாதா? இருக்கலாம். அப்ப நீ என்ன கிண்டலா பண்ற? கிண்டலா
அப்போ வர்றேன். பெரிய சிங்கக்குட்டி தான்டா. சிங்கக்குட்டிக்கு எங்கேயாவது நீச்சல் தெரியுமாடா? இது சுறாமீனுக்கு பிறந்த சிங்கக்குட்டிடா. எங்க அப்பா கற்பனை இருக்க அது கொல்லுதுடா. இன்னும் என்னடா கோழையை போல நடுங்காம குதிச்சான வீரன், அதை சொல்லு. இளவரசன் நீ ஏண்டா தொட்ட? நல்ல புத்தால்தனமான கேள்வி அது. தொடாம எப்படி தூக்க முடியும்? பேசாம வேடிக்கை பார்த்துக்கிட்டு நிக்கிறது. இப்ப நாங்கெல்லாம் நிக்கல. தூக்க எங்களுக்கு தெரியாது. நாங்கெல்லாம் எதுக்காக இருக்கோம்? அதான் பார்த்தேனே. முதல்ல நவந்திரல கிட்ட வராதா? உன் நிழல் எங்க மேல பட்டால தீட்டு. ஆபத்தில் சிக்க ஒரு பெண்ணை காப்பாற்ற வகை இல்ல. தொட்டால் தோஷம், நிழல் பட்டால் தீட்டு. உங்க மூளையே மூளை. அதிகமா பேசாதே, அப்புறம் நான் மனுஷனா இருக்க மாட்டேன். ஆமா, அப்புறம் ஆளே மாறிடுவாரு. இன்றைக்கு இல்லைன்னாலும் என்றைக்காவது ஒரு நாள் நீங்கெல்லாம் மாறித்தான் ஆகணும். ஏலியா செய்யறேன் நீ செப்பையில முதுகுத்தோலை உரிச்சிருவேன். உரிச்சு ஆமா, இந்த வேலையை நீங்க எப்ப ஆரம்பிச்சீங்க? என்னது? வாய மூடுறா. இளவரசியின் குலம் என்ன, கோத்திரம் என்ன, அந்தஸ்து என்ன? நீங்க ஆத்து தண்ணிக்கு எல்லா ஜாதியும் ஒண்ணுதானுங்களே. என்ன பேசாம விட்டுருப்பா. நமக்கு எதுக்கு இந்த பெரிய இடத்து பொல்லாப்பெல்லாம்? அவன் உண்மையிலேயே தோலை உரிச்சு விடுவான். அவனால முடியலன்னாலும் ஆள வச்சாலும் உரிச்சு விடுவான். அதுல அவன் அவன் ஒரு கை பாத்துட்டு தான் முடியாதா? அப்ப நான் போய் அப்பா கிட்ட சொல்றேன். இரு. ஐயோ பொம்மி, அதாவது சொல்லு. நீச்சம் தொட்ட பொண்ணை அரண்மனையில் சேர்க்க மாட்டாங்க. இப்போ அந்த பய உன்னை தொட்டது அரண்மனைக்கு தெரிஞ்சா உடனடியாக உன்னை காட்டு கண்டுபிடிச்சிருவாங்க. என்னது? இதே மாதிரி நம்ம ஜாதி பொண்ணை நீச்சம் தொட்டான், அதுக்காக உடனடியாக அந்த பொண்ணை காட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த பொண்ணை பாவம் புலி அடிச்சு கொண்டுட்டு. ஆமா. இது என்ன அநியாயம்? இப்ப என்ன செய்ய சொல்ற? ஆற்றிலிருந்து ஒன்னே நான் தான் காப்பாற்றேன்னு உங்க அப்பா கிட்ட சொல்லணும். பொய் சொல்றதாவது? இந்த விஷயத்துக்கு நீ கட்டாயம் போய் சொல்லித்தானே தீரணும். இல்ல போனா உன்னை காட்டு கண்டுபிடிச்சிருவாங்க. என்ன சொல்ற? என்ன சொல்ற? ஆற்றிலிருந்து ஒன்னே நான் தான் காப்பாற்றேன்னு உங்க அப்பா கிட்ட சொல்லணும். சொல்றியா? சரி. இளவரசி அரண்மனைக்கு கொண்டு போங்க. ஆபத்து வந்துடுச்சு மாமா, ஆபத்து வந்துடுச்சு. நீ இந்த கிராமத்துல இருக்கிறதே ஆபத்து தாண்டா. நம்ம வீரன் அடிச்சு விட்டாங்க மாமா. யார் அடிச்சது? சொல்றா. தோலை உரிச்சு செருப்பு தச்சு போடுறேன். யாரு? என்னடா யாருக்கிட்டடா போய் அடி வாய்ப்பு வந்த நீ? வீரராணி அப்பா, உங்களுக்காக தான் விட்டுட்டு வந்தேன். இல்லைன்னா அவனை நொறுக்கி இருப்பேன். எனக்காக தானே விட்டு வந்த?
சரி நானே போய் அவனை கொண்டு விட்டு வரேன். ஐயோ உங்களுக்கு விஷயம் தெரியாது. அடிச்சது யாரு தெரியுமில்ல? யார் என்னடா? நம்ம தளபதி நரசப்பன் ஆட்கும். எவன்? யாரு யாரு? தளபதி நரசப்ப அண்ணன் அடிச்சு விட்டான். தளபதி? ஆமா. அரசாங்கம் அடிச்சு விட்டாரு. என்னடா பண்ணா? அதாவது நம்ம பொம்பி அம்மாவே ஆத்து தண்ணி அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு. அண்ணன் போய் தூக்கி கரைக்கு கொண்டு வந்தாரோ இல்லையோ படா ஒரு பொம்பளைய ஆத்துல சாக போனதை காப்பாத்தி வெளியில கொண்டு வந்து விட்டதுக்கா படாரு. ஆமா விழுந்துதே விழுந்துதே. ஆமா 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 ஆமா. டேய் நம்ம சின்ன ஜாதிடா. ராசா மகளை தொட்டு தூக்கலாமா? என்ன ஜாதி? அப்பா சந்தர்ப்பம் மட்டும் வரட்டும். நாம் எல்லாரும் ஒரே மனித ஜாதிங்கிறத அவனை தெரியப்படுத்துறேன். என்னென்னமோ சொல்லிட்டு போறானே, நான் என்ன பண்ணி தொலைக்கிறேன்? என்ன நரசப்பா? அரசே ஒரே தண்ணி ஒரே தண்ணி. எங்கு பார்த்தாலும் கரை புரண்டு ஓடுகிறது காவேரி நதியில். ஒரே பயங்கரமான சூழல். பொம்மையை குபுக்கென்று அதுக்கு கொண்டு போய்விட்டது அரசே. அப்புறம் அப்புறம் வீரன் இல்ல வீரன் அல்ல விடுவேனா அரசே? ஆற்று வெள்ளத்தை என்னுடைய உயிரையும் திருணமாக மதித்தேன். படாரென்று குதித்தேன். படபடவென்று நீச்சல் அடித்தேன். ஒரு சுடலை என்னை அமைக்கிறேன். பூ என்று ஊதினேன். போய்விட்டன. தூக்கினேன் பொம்மியை. சேர்த்தேன் கரை. பாருங்கள் எங்க பார்த்தாலும் தண்ணி இல்ல. ஆமா அதோ பொம்மி. பொம்மி வெளியே வா, உன்னை கவனித்துக் கொள்வேன். ஐயோ ஏம்மா நீ வெள்ளத்தில் அகப்பட்டு கொண்டாயாமே? ஆமாப்பா. மாமா சொல்லட்டுமா? வேண்டாம் வேண்டாம். ஆமா வேணும் வேணும் சொல்லு. இவர்தான் என்னை காப்பாத்தினாரப்பா. அப்படியா? என்ன மரகதம் பொம்மி அழைத்து செல். களைப்பாக இருக்கும், தூங்கட்டும். ஆமாமா நீ உள்ள போ. அப்ப மாமா நான் போய் தூங்கட்டுமா? போய் தூங்கு. பெரிய தீரன் தான். கிடையவே கிடையாது மாமா. ஆமா ஆமா. ஆனால் ஒண்ணு, நீ பூமியை காப்பாற்றியதாக பெருமைப்படுவதில் அர்த்தம் இல்லை. ஏன்? அவள்தான் உனக்குரியவளாயிற்று. அடிக்கடி பொம்மி விட இப்படியே சொல்லு சொல்லு. மகாராஜா அதுல பாருங்க, உண்மையிலேயே நடந்தது என்னன்னா அதான் சொல்லியாச்ச. இனிமே என்ன நன்னா என்னங்க பாத்தியா வந்துட்டிய, கூடவே இருந்து பள்ளம் தோன்றிய. இருந்தாலும் உண்மைன்னு ஒண்ணு இருக்குல்ல. இருக்கா? டே போட்டா இவர் பெரிய ஹரிச்சந்திரரு. புழுகுனி. என்னங்க புழுகினிடா? புழுகினி நானா? பின்ன நானா? நீ என்ன ஊமையா? ஏய் உன் காலனை செவிடா. தவிடு பேசாம இருக்க மாட்டேன். ஏய் கேட்டதுக்கு பதில் சொல். யார் நீ? அனிஷா பார்த்தாலே தெரியலையா? வாலி சுக்குரன் கூட்டான்னு நினைச்சேன். ஓஹோ சரிதான், அவங்கதான் உங்களுக்கு பொருத்தம் போல இருக்கு. ஏய் மரியாதையா பேசு. யார் நீ? என் பேர் வீரன். ஓஹோ உலக புகழ் பெற்ற புரட்சி வீரனோ? பேரை மட்டும் சொன்னா புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன வந்த? நான் துரத்தி வந்த மான் இங்க ஓடி வந்தது, அதை தேடி வந்திருக்கேன். முருகன் தேடி வந்தாராமே, அதே போல மான தேடி வந்தியா? நான் வள்ளிமான தேடி வரல, புள்ளிமான தேடி வந்திருக்கேன். கேளுங்களேடி பெண்டுகளா கேளுங்க. அந்த புறத்து நந்தவனத்துல ஐயா மானே தேடி வந்தாராம். வாங்க மச்சான் வாங்க, வந்த வழிய பார்த்து போங்க. வாங்க மச்சான் வாங்க, வந்த வழிய பார்த்து போங்க. வாங்க மச்சான் சும்மா வாங்க மச்சான், வாங்க மச்சான் வாங்க, வந்த வழிய பார்த்து போங்க. ஏங்கி ஏங்கி நீங்க
பொம்பளைங்க மாதிரி இல்லையே, ராட்சச கூட்டங்க மாதிரில இருக்கு. ஏய் பத்தியா ஏய் யாம்ல வாங்க முத்து போல் பல்லழகி முன்கோப சொல்லழகி கத்தி போல் கண்ணழகி கனிவான பெண்ணழகி தேடி வந்தேனே புள்ளிமானே, தேடி வந்தேனே புள்ளிமானே, ஓடி வந்ததால் இங்கு தானே நானே, தேடி வந்தேனே புள்ளிமானே, ஓடி வந்ததால் இங்கு தானே நானே, தேடி வந்தேனே புள்ளிமானே, தேனுலாவும் பூங்காவனமதில் கானுலாவும் கலைமானை நானே, தேடி வந்தேனே புள்ளிமானே, தேனுலாவும் பூங்காவனமதில் கானுலாவும் கலைமானை நானே, தேடி வந்தேனே புள்ளிமானே, கோடி நமஸ்காரமே கோடி நமஸ்காரமே கோரினேன் இந்நேரமே, கோடி நமஸ்காரமே கோரினேன் இந்நேரமே, ஜாடையாயன் கனை தனை தவறிய ஜாதிமானை மறைப்பது முறையல்ல, தேடி வந்தேனே புள்ளிமானே, ஜாடையாயன் கனை தனை தவறிய ஜாதிமானை மறைப்பது முறையல்ல, தேடி வந்தேனே புள்ளிமானே. என்ன இதெல்லாம்? யார் அவன்? யாரோ குறும்புக்காரன். ஓ, நீங்களா? ஆம், நானேதான். ஆற்றங்கரையிலே மாமன் செய்த தவறுக்கு உங்களிடம் மன்னிப்பு கேட்கலாம் என்று நினைத்தேன். போதும், அப்படிப்பட்ட நல்லெண்ணம் இருந்தால் அவன் அடிக்கும் முறையை தடுத்திருக்கலாமே. தவறாக எண்ணாதீர்கள். அப்போது நான் எதுவும் செய்ய முடியாதவளாக இருந்தேன். உங்கள் கன்னத்தில் அடித்ததும் என் இதயத்தில் அடித்தது போல் இருந்தது. அரண்மனை வரலாற்றிலே காண முடியாத ஒரு அதிசயம் அம்மா இது. போர்க்களங்களிலே புஷ்பங்கள் கூட மலர்வதுண்டு. ஏன் வீண் வார்த்தை? என் மான் இந்த பக்கம்தான் ஓடி வந்தது. அதை நானே தேடி பிடித்துக் கொள்கிறேன். நீங்களாகவே விழுந்து விட்டீர்கள். உங்கள் உதவி எனக்கு தேவையில்லை. மானை இங்கே ஒளித்து வைத்து விட்டா என்னிடம் வேடிக்கை காண்பித்தீர்கள். இதை கேட்டிருந்தால் நானே கொடுத்திருப்பேனே. இதை எடுத்துக்கொள்ளுங்கள். மாமா, மாமா சொல்லுங்க அரசப்பா. எப்படி மாமா சொல்றது? எனக்கு என்னமா வெட்கமாக இருக்கிறது. என்னிடம் சொல்வதில் என்ன வெட்கம்? தைரியமாக சொல். நீண்ட நாளாக என் கல்யாண விஷயத்தை பற்றி. அதற்கென்ன, செய்து விட்டால் போகிறது. போங்க மாமா. நம்ம ஊர் பொம்மண்ண செட்டியார் கூட ஏராளமான பணத்தை கையில் வைத்துக் கொண்டு ஏழை ஜனங்களுக்காக சத்திரம் கட்ட போகிறேன், சாவடி கட்ட போகிறேன், குளம் கட்ட போகிறேன், அப்படி கட்ட போகிறேன், இப்படி கட்ட போகிறேன் என்று வாயார சொல்லுகிறாரே தவிர செய்கையால செஞ்சதாக எனக்கு தெரியவில்லை. அதை போல எங்க என்னோட கல்யாணம் ஆகிவிடுமோ என்றுதான். அப்படியெல்லாம் ஒன்று நினைக்காதே நரசப்பா. இந்த பொம்மண்ணன் சொல் தவற மாட்டான் கூடிய சீக்கிரம். ஆஹா, ஆஹா, நான் என்னென்னமோ நினைத்தேன் இவ்வளவு சுலபமாக. ஆனால் ஐயோ, என்ன மாமா ஆனால்? பொம்மிக்கு நட்சத்திர தோஷம் இருப்பதாக ஜோசியர் சொல்கிறார். நட்சத்திரத்துக்கு தானே மாமா தோஷம், பொம்மைக்கு தோஷம் இல்லையே. அத்தோடு பொம்மையை கல்யாணம் செய்து கொண்டு என்ன ஆபத்து வந்தாலும் சரி நான் பார்த்துக் கொள்கிறேன். அது இல்லையப்பா, ராஜாங்கத்துக்கே கெடுதல் வரும் என்று ஜோசியர் சொல்கிறார். ஏன் மாமா இப்படி செய்தால் என்ன? எப்படி? ஒரு குண்டுமணி அளவு தங்கத்தில் பொம்மி மாதிரி உரு செய்து புரோகிதருக்கு தானம் கொடுத்து விட்டால்? அது கூடாதப்பா. 48 நாள் காவேரிக்கரை கன்னிமாடத்தில் பொம்மி அம்பிகை விரதம் அனுஷ்டிக்க வேண்டுமா.
அதோடு எல்லா தீமைகளும் அகன்று விடுமா. 48 நாள், ஒரு மண்டலம். ஏங்கப்பா. சரி, பரவாயில்ல. அமைச்சரே, நாளை முதல் பொம்மி காவேரிக்கரை கன்னிமாடத்தில் அம்பிகை விரதம் ஆரம்பிக்கிறார். பரம்பரை விதிகளை அனுசரித்து சக்கிலிய சேரியிலிருந்து தினம் ஒருவன் காவலுக்கு வர வேண்டும். இதை சேரிக்கு அறிவித்துவிடும். உத்தரவு அரசே. அப்புறம் கல்யாணம். நான் சென்று பொம்மியிடம் தெரிவிக்கிறேன். தொட்டியம் பாளையாதிபதி பொம்மன மகாராஜா அறிவிப்பு. நாளை முதல் இளவரசி கன்னிமாடத்தில் விரதம் ஆரம்பிக்கப் போவதார். பரம்பரை வழக்கப்படி சேரியிலிருந்து தினசரி ஒருவர் போய் காவல் காக்க வேண்டும். எல்லை தாண்டக்கூடாது, கூப்பிட்டால் ஒழிய போகக்கூடாது. இது மகாராஜா உத்தரவு. எப்பா கேட்டுக்கிட்டீங்களா? நல்லா ராசாங்க விஷயம், சாக்கிரதையா நடந்துக்கணும். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொருத்தர் முதல் வீட்டுக்காரனை அனுப்பு. இன்னைக்கு போ போங்க. பச்சை குத்தலையா, பச்சை குத்தலையா, பச்சை 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 குறி பார்க்கலையா, குறி 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 பச்சை குத்தலையா, பச்சை குத்தலையா, பச்சை 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 குறி பார்க்கலையா, குறி குறி குறி. ஏ நீ யாரு? நான் தோகமலைங்க. பச்சை குத்துவேன், குறி சொல்லுவேன். பாத்துக்கிறீங்களா? குத்திக்கிறீங்களா? எனக்கு ஒண்ணு வேண்டாம், உள்ள வா. கும்பிடு வருதுங்க. இதுக்கு முன்ன நீ எங்கெங்க குறி பார்த்திருக்க? அதனங்க அப்படி கேக்குறீங்க? எத்தனையோ கைய பார்த்தும் இருக்க, குத்தியும் இருக்கேன். சரி சரி, அம்மா கைய பார்த்து சரியா சொல்லு. தின்னானே தின்னானே தந்தின தின்னானே தின தந்தினா தின தந்தினா தின்னான் தின்னானே தந்தின தின்னானே தின்னானே தந்தின தின்னானே தின தந்தினா தின தந்தினா தின்னான் தின்னானே. குண்டு தோராடி வரும் குமரவடி வேலன், குமரவடி வேலன், எங்க குறவர் குல கடவுள் தன்னை கூப்பிடுவேன் அம்மே. குண்டு தோராடி வரும் குமரவடி வேலன், குமரவடி வேலன், எங்க குறவர் குல கடவுள் தன்னை கூப்பிடுவேன் அம்மே. கொல்லிமலை மீது வேவும் புலி மயில் வாகன், அந்த வள்ளி மணவாளன் குறிமுகத்தில் எதிரில் வந்த ஒரு குறிவாரம்மே. கொல்லிமலை மீது வேவும் புலி மயில் வாகன், அந்த வள்ளி மணவாளன் குறிமுகத்தில் எதிரில் வந்த ஒரு குறிவாரம்மே. குன்று தோராடி வரும் குமரவடி வேலன், குமரவடி வேலன், எங்க குறவர் குல கடவுள் தன்னை கூப்பிடுவேன் அம்மே. 9 கம்பள நம்பி வணங்கிடும் ஜக்கம்மா, தேவி ஜக்கம்மா, அந்த ஊராளும் ராஜகுமாரி நீயம்மா. 9 கம்பள நம்பி வணங்கிடும் ஜக்கம்மா, தேவி ஜக்கம்மா, அந்த ஊராளும் ராஜகுமாரி நீயம்மா. அன்பன் ஒருவன் அவரின் மேலே ஆபத்தான நேரத்திலே அங்கம் தொட்டே காட்டதுண்டா அம்மே சொல்லும் முன்னாலே. இன்பம் காண போகிறாய் நீ இனிமேலே தான் அவனாலே. 9 கம்பளம் 9 கம்பளம் நம்பி
சரியா? சரிதான். உன்னை காக்கவே கருணையொடு வந்த காளை காண்பதற்கு ஏழை, இடையிலே மூர்க்கனொரு கோழை முடி போட்டு வம்பு செய்து ஏக்கிறானாளை. ஆளை ஏக்கிறவன் வாழ மாட்டான், அந்த ஆனழகன் அதுக்கெல்லாம் அஞ்ச மாட்டான். ஆளை ஏக்கிறவன் வாழ மாட்டான், அந்த ஆனழகன் அதுக்கெல்லாம் அஞ்ச மாட்டான். அம்மைக்கு மேலே அடிக்குது அதிர்ஷ்டம், ஆனாலும் கொஞ்சம் இருக்கிறது கஷ்டம். உண்மையிலே என் வாக்கிலே வந்தது இம்மி கூட மாறாதம்மா. உண்மையிலே என் வாக்கிலே வந்தது இம்மி கூட மாறாதம்மா. உண்டுமா? அப்புறம் சொல்லு. ஆனமல மேலே அணிலுக்கு தான் கண்ணி வச்சே, அணிலுக்கு தான் கண்ணி வச்சே, அணில் விழும் கண்ணியிலே ஆனை விழ போகுதம்மா. அணில் விழும் கண்ணியிலே ஆனை விழ போகுதம்மா. சென்னிமலை மேலே சிட்டுக்கு நீ கண்ணி வச்சே, சிட்டுக்கு நீ கண்ணி வச்சே, சிட்டு விழும் கண்ணியிலே சிங்கம் விழ போகுதம்மா. சிட்டு விழும் கண்ணியிலே சிங்கம் விழ போகுதம்மா. நினைச்ச காரியம் நடக்குமோ நடக்காதோன்னு அம்மா யோசிக்க வேண்டாம். ஆரம்பத்துல கஷ்டமா இருந்தால் அப்புறம் சந்தோஷமா முடியும். கெல்லி, இவளுக்கு ஏதாவது பரிசு கொடுத்து அனுப்பு. சரி. அம்மா, அம்மா, அங்கே காவல் காக்கிறாரே, அவர் யார் என்று உனக்கு தெரியுமா? ஓ தெரியுமே. தகுதிக்கு மீறி குறும்பு பேசும் சக்கிலியன். அன்றைக்கு தோட்டத்தில் ஆர்ப்பாட்டம் செய்தானே, அவன் தானே இவன்? அவர் நடையை பார்த்தாயா? ஓ, நாடக மேடை ராஜா போல் இருக்கிறது. ஓயாத கால்களும் உறங்காத உள்ளமும் கொண்ட அவர் உணர்ச்சி பாயாத புலி காட்டும் வெறும் பாவனை. இல்லையடி, என் கண்ணுக்கு இந்த காட்சி ஆச்சரியமாகவே காணப்படுகிறது. நியாயம்தான். கன்னி பருவம் அல்லவா, ஏன் இருக்காது? குறும்புக்காரி, நீ பெரிய கிழவி பாரு. இல்லை, இந்த நாடகத்தில் எனக்கு இன்னும் அனுபவம் இல்லை. அது வந்த பிறகு இருவரும் பரிமாறிக்கொள்ளலாம். நீ வா, அம்மானை ஆடலாம். இல்லடி, அவருக்கு கொஞ்சம் நேரம் ஓய்வு கொடுக்கணும். எப்படி? ஐயோ ஆபத்து, ஐயோ ஆபத்து, ஐயோ ஆபத்து. என்ன ஆபத்து? ஒண்ணுமில்லை. ஒண்ணும் இல்லையா? ஆமா, ஆபத்து. என்ன அது? சொல்லுங்கள். ஒண்ணுமில்லை. வெகு நேரமா நடந்து கொண்டிருக்கிறீர்களே, கொஞ்சம் ஓய்வு எடுத்துக் கொள்ள கூடாதா? அதை பற்றி நீங்க ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம். உண்மையிலே ஆபத்து இருந்தா மட்டும் கூப்பிடுங்க, நான் வர்றேன். எங்க போயிட்டு வர்ற? கன்னிமாடத்திற்குள்ள. ஆம்பளைங்க அங்க போக கூடாதுன்னு சட்டம் தெரியுமல்ல உனக்கு? அபய குரல் கேட்டா காவல்காரன் உள்ளே போகலாம்ங்கிறது அந்த சட்டத்துல ஒரு விதி. அதுவும் தெரியுமில்ல உங்களுக்கு? சட்டம் போட்டதே அவரு, சட்டத்தை பத்தி அவர்கிட்ட பேசுறீங்க. யாரு சட்டத்தை போட்டாங்கிறது கேள்வி இல்ல. சட்டத்தை இப்ப யாரும் மீறக்கூடாது, தெரியுமா? அப்படி என்ன ஆபத்து வந்துருச்சாங்க? ஒண்ணும் இல்ல. ஒண்ணுமில்ல, அவங்க சட்டம் போட்டாங்க. அது அவங்க கேட்க வேண்டிய விஷயம்.
நான் போய் கேட்டு வரேன். அதுதான் முடியாது. பெண்களை தவிர யாரும் உள்ளே போகக்கூடாது அப்படிங்கிற சட்டம் தெரியுமா? நான் போகிறேன். அப்ப நீங்க பொம்பளையா? ஆமா, சந்தேகம் இல்லாம. ஆமா, சந்தேகம் இல்லாம. என்ன சொன்ன பொம்பளைன்னு சொல்றேன். டேய், நான் அரண்மனை அதிகாரி. நான் அரண்மனை அதிகாரி. நீ வீணா சாக போற. அது அந்த காலம். ஆத்தங்கரையிலே நடித்த போது பேசாம இருந்தேனே, அப்ப நீங்க அதிகாரியா இருந்த காலம். இப்ப இந்த இடத்துக்கு நான் தான் அதிகாரி. யாரும் சட்டத்தை மீறி அனுமதிக்க முடியாது, தெரியுமா? உனக்கு அவ்வளவு நெஞ்சு துணிச்சலா? இருக்கட்டும், உன்னை பேசிக்கிறேன். கடைசியா சொல்றேன், என் கைபலத்தை பரீட்சை பார்க்காதீர்கள். என்ன சொன்னேன்? ஏய், இன்னைக்கு என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை. ஆஹா, என்னங்க இன்னைக்கு கத்திய கையால தொடப்படாதப்பா. அப்படின்னா இதை வச்சுக்கிறீங்களா? ஆமா. அப்போ இப்ப போராட்டம் வேண்டாம். சரி,